நாய் தொத்திட்டு வரதானே? போடா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரேன்டா. என்னது போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரியா? ஆமா, நீ கொடுத்த நகையை விக்கிறதுக்காக போனல, போலீஸ் என்ன சுத்து போட்டுருச்சு. டேய் என்னடா உளறற? ரவுண்ட் அப் பண்ணிருச்சா? ஆமா பிரதர், இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டியா? நாங்க யாரு என்ன எல்லாம் சொல்லிட்டியா? இல்ல நான் முன்னால போறேன் நீங்க பின்னாடி வாங்கன்னு ரூட் போட்டு கொடுத்துட்டியா? அப்படிலாம் இல்லக்கா, நான் ஒன்னும் அப்படி தொழில் பழகல. செத்தாலும் செத்து போவனே தவிர நம்புறவங்கள காட்டி கொடுக்கற பழக்கம் எனக்கு இல்ல. எப்படிடா எப்படி தப்பிச்சு வந்த? முதல்ல அது சொல்லி சொல்லடா. அவங்க ஏமாந்த நேரமா பார்த்து எஸ்கேப் ஆயிட்டேன். நீ எஸ்கேப் ஆனதெல்லாம் ரொம்ப முக்கியமா? வெறுங்கையோட வந்திருக்கியே, நகையெல்லாம் எங்கடா? காட்டி கொடுக்காம இருந்தேன் பாரு, அது ஏன் தப்பு. நகையெல்லாம் போலீஸ் கிட்ட தான் இருக்கு, வேணா நீயே போய் வாங்கிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே போச்சா? ஏய் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்ட நீ? உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? இங்க பாரியா, உன் ரூட்டு வேற என் ரூட்டு வேற. உன் வழிக்கு நான் வரமாட்டேன், என் வழிக்கு நீ வராத. புதுசா கிடைச்ச புள்ள பிடிக்கிற வேலைக்காக எனக்கு சோறு போட்ட வேலையெல்லாம் விட முடியாது. ஏய் இது 1 கோடி ரூபாய் பிசினஸ் டே. சின்ன விஷயத்துல போலீஸ்ட்ட மாட்டினா மொத்தமா போயிடும். அதான் மாட்டாம இவன் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? என் நகையெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு, உன் நல்ல நேரம் நீ போன் பண்ணல, பண்ணிருந்தா மாட்டியிருப்ப. போன் பண்ணிருந்த உன்னை அவங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சு லாக் பண்றதா பிளான் பண்ணிருந்தாங்க. நல்ல நேரம் நீ போன் பண்ணல. நகையை எடுத்துட்டு கம்பியை நீட்டிட்டியோன்ற பயத்துல போன் பண்ணலான்னு 2-3 தடவை யோசிச்சேன். ஆனா மனசு ஏதோ ஒரு சிக்னல் வேணான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணல. அக்கா, நீ தப்பு பண்ணாலும் கடவுள் உன் கூட இருக்காரு, அதனாலதான் நீ மாட்டல. அப்புறம் யாரோ ருத்ரான்னு ஒரு போலீஸ். என்ன பொம்பளை போலீஸா? ஆமா ஆமா, பொம்பளை போலீஸ் தான், ஆனா பயங்கரமா இருக்கா. ஃபுல் ஃபோக்கஸா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா. உன் பேரை சொல்லிதான் தேடுறா. என் பேரு சொல்லியா? டேய் குறிப்பா இவ பேர சொல்லியா தேடுறா? குமரன்னு உங்க பேரையும் சொல்லிதான் தேடிட்டு இருக்காங்க.